எல்லாம் என்பமயம். மனிதனுக்கு 3 விதமான பசி இருக்கிறது. அந்த 3 விதமான பசிதான் மனிதனின் வாழ்க்கையை நிர்ணயமும் செய்கிறது. 1 மனப்பசி. அந்த மனப்பசி என்பது எந்த இடத்திலேயும் ஆட்கொள்ளும். 2வது வயிற்றுப்பசி. அது நம்மையே ஆட்கொள்ளும். 3வது உடற்பசி. இதுவும் மனிதனின் தன்மையை விட்டு மாறச் செய்யும். இப்படி 3 பசிகளாலே ஒரு மனிதன் ஆளப்படுகிறான் என்றால் அந்த மனிதனாக இருக்க அவன் கட்டுப்பாடு வைத்திருக்க வேண்டும். மனப்பசி என்பதை பார்த்தால் உள்ளத்திலே எழுகின்ற ஒவ்வொரு ஆசையும் ஒரு பசிதான். ஆசை பேராசையாக மாறுகிறது, ஆசை நிராசையாகவும் போகிறது. மனதிலே தோன்றுகின்ற விஷயங்கள் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தந்தால் அங்கே அவன் வேதனைக்கு தள்ளப்படுகிறான். அப்பொழுது மனப்பசி அவனை ஆட்கொள்ளுகிறது அல்லவா. அடுத்ததாக வயிற்றுப்பசி. வயிற்றுப்பசி என்பது நமக்கு அவ்வப்போது நம் உடலிலேயே நமக்கு அதனுடைய சிம்டம்ஸ் காட்டிக்கொண்டே இருக்கும். ஒருவன் பசியோடு இருந்தால் அவன் மற்ற வேலைகள் மீது கவனம் இல்லாமல் தன் பசி தீர்ப்பதற்கு என்ன வழி என்று மட்டுமே பார்ப்பான். ஒருவனுக்கு பசியே இல்லாமல் இருந்தால் அவன் மற்றவர்களை எப்படியெல்லாம் சோதிக்கலாம் என்பதைத்தான் பார்ப்பான். அந்த வயிற்றுப்பசி என்பது வர வேண்டும். பசியில்லாத தன்மை என்பது நோயையும் குறிக்கும். ஆகவே இந்த வயிற்றுப்பசி என்பதுதான் ஒவ்வொருவரையும் அடுத்ததுக்காக அடுத்த வேலைக்காக என்று நம்மை விரட்டி கொண்டே இருக்கும். ஒருவர் ஏன் வேலைக்கு போகிறார், ஏன் சம்பாதிக்கிறார்? தன்னுடைய வயிற்றுப்பசிக்கு மட்டுமல்ல, தன்னை சேர்ந்தவர்களும் பசியில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆக வயிற்றுப்பசி நமக்கு உழைப்பை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது. அடுத்த வேலைக்கு நீ தயாராக இரு என்று நம்மை அது உணர்த்துகிறது. அடுத்தது உடற்பசி. இதுதான் பருவகாலத்தொட்டு முதுமையடையும் வரை ஒரு மனிதனோடு இருப்பது. இந்த உடற்பசி என்பது எல்லோரையும் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் அது இருக்கும். அந்த பசியினை சரியாக ஆள வேண்டும். இல்லை என்று சொன்னால் கேரக்டர் கெட்டுவிடும். ஆகவே உடற்பசிக்கு ஒவ்வொருவருக்கும் அதை உடனே பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஆசை அதிகமாக இருக்கும். உடற்பசியினாலே அது மனிதன் காம வலையிலே விழுந்து விடுகிறான். உடற்பசியினாலே மனிதன் மிருகமாகி விடுகிறான். உடற்பசியினாலே அடுத்தவர்களுக்கு தொந்தரவு தருகிறான். ஆக இந்த 3 பசி மனிதனுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக இருக்கிறது. இந்த 3 பசிகளையும் ஒரு குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டு அதனை கட்டுப்படுத்துகிறார்களோ அதுபோல ஒவ்வொருவரும் இந்த 3 பசிக்கும் ஒரு கடிவாளம் போட வேண்டும். அப்படி கடிவாளம் போட்டு அதனை சரியான பாதையிலே அமைத்து வைத்தால் இந்த மனிதருள் மாணிக்கமாக மாறிவிடுவான். மனிதருள் மாணிக்கமானால் மற்றவர்களால் போற்றப்படுவான். புகழ் தானாக வந்து சேரும். புகழுக்கும் இகழுக்கும் இந்த 3 பசிகள் தான் காரணமாக இருக்கிறது. கை நிறைய பணம் இருக்கும், கையில் அதிகாரம் இருக்கும், ஆனால் அவனுக்கு கேரக்டர் என்பது கேள்விக்குறியாக இருக்கும். அந்த இடத்திலே தான் இந்த கடிவாளம் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த 3 பசிகளை நாம் சரியாக கட்டுப்படுத்தி வழிநடத்துவதற்கு நம்மையுள்ள சுற்றியுள்ள சமுதாயமும் ஒரு காரணமாக இருக்கும். நம்மை ஆட்டு வைக்கும் அனைத்து விஷயங்களையும் கடிவாளம் போட்டு நிறுத்துவதற்கு அதிகாரம் கொண்டவர்களும் தேவை. அங்கேதான் ஆளும் அரசு என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பிலே நாம் வாழ்ந்தோமானால் வாழ்க்கை என்பது
நமக்கு சொர்க்கமாக மாறிவிடாதா? சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.